अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अलिफ लाम रा किताबुन उहकिमत आयातुहु सुम्मा फुस्सिलत मिन लदुन हकीमिन खबीर। अल्ला ताबुदु इल्लल्लाह इन्ननी लकुम मिन्हु नदीरुन व बशीर व अनिस्तगफिरू रब्बकुम सुम्मा तूबू इलैहि मतीयुकुम मताअन हसना इला अजलिन मुसम्मा व यूति कुल्लदी फदलिन फदला अमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम। புனித இறைமறையினுடைய 11ஆம் அத்தியாயம் சூரத்துல் ஹூத், அதனுடைய முதலாம் வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைவேதம் அதனுடைய வசனங்கள் நன்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஹக்கீமுன் ஹபீராகிய அல்லாஹுடைய புறத்திலிருந்து அது முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. அது என்ன? அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹுவிடமிருந்து எச்சரிக்கையாளனாக நற்செய்தி சொல்லக்கூடியவனாக வந்திருக்கிறேன். உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டுங்கள், அவன் பக்கமே நீங்கள் திரும்புங்கள். அவன் உங்களுக்கு குறிப்பிட்ட கால தவணை வரை அழகான இன்பமான வாழ்க்கையை தருவானே. ஒவ்வொரு அருள் பெற்றவர்களுக்கும் தன்னுடைய அருளையும் வாரி வழங்குவானே. அப்படி இன்று நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் மீது நான் மறுமை நாள், அந்த பெரிய நாளுடைய அதாபை நான் பயப்படுகிறேன் என்று பெருமானாரை பார்த்து சொல்லும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். முதலாம் வசனத்திலே இறைமறையினுடைய மகத்துவத்தை, அதனுடைய மகான்மியத்தை எடுத்துரைக்கிறான். அது மிகவும் உறுதியான இறைவேதம். அந்த உறுதியான இறைவேதம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிறது. சாதாரணமான நபரிடமிருந்து அது வரவில்லை. எனவே அதை நீங்கள் முழுமையாக நம்பி ஒழுக வேண்டும். அடுத்து சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய பாவங்களை எண்ணி பார்த்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். பாவ மன்னிப்பு கேட்ட அல்லாஹ் பக்கமே முழுமையாக நீங்கள் திரும்பி விடுங்கள். உங்களுக்கு இன்பகரமான வாழ்க்கையை தருவான், ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை, அதாவது மௌத்து வரை. மற்றும் யாருக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ தம்முடைய அருளை அவன் வாரி வழங்குவான். வயூத்தி குல்லதி ஃபதலின் ஃபதலா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறைமறை காட்டும் இனிய வாழ்வு இதுதான். இறைமறை காட்டும் இனிய வாழ்வு என்ன? நீங்கள் பாவங்கள் செய்திருப்பீர்கள், இந்த பாவங்களிலே நீங்கள் மூழ்கி இருக்காதீர்கள், அதிலேயே நீங்கள் பிடிவாதமாக இருக்காதீர்கள், தொடர்ந்து இருக்காதீர்கள், நிரந்தரமாக இருக்காது. சீக்கிரமாக அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் மீண்டு விடுங்கள், திரும்பி விடுங்கள். அதுதான் உங்களுக்கு மிக நல்லது. இந்த உலகத்திலே வாழும்போது சுபிட்சமாக சுகமாக பல நலங்களோடு வளங்களோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அந்த வளமான வாழ்க்கை, நலமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே, அழகிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே. அப்படியானால் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். பாவ மன்னிப்பு கேட்ட கையோடு நீங்கள் தூய்மையோடு வந்து விடுங்கள், மன தூய்மையோடு வந்துவிடு. இனிமேல் நான் பாவம் செய்வதில்லை, செய்த பாவம் போதும், இனிமேல் நான் எந்த பாவங்களும் செய்ய தயாராக இல்லை என்கின்ற அந்த தூய்மையான உள்ளத்தோடு வந்து விடுங்கள். இதுதான் அந்த தூபுனுடைய விளக்கம். இதுதான் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை. அடுத்த வாசகத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான வாசகங்களை உச்சரிக்கிறான். மத்தியுக்கும் மத்தான் ஹசனா, இன்பகரமான வாழ்க்கை. அது என்ன இன்பகரமான வாழ்க்கை? ஆரோக்கியமான வாழ்க்கை. அதுதான் ஒரு மனுஷனுக்கு இன்பகரமான வாழ்க்கை. விரிவுரையாளர்கள் இந்த மத்தான் ஹசனாவுக்கு விளக்கம் சொல்லுகிற போது, ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து கொண்டு விட்டால் அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவான். இது சில விரிவுரையாளர்கள் விளக்கம். சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு விரிவுரையாளர் சொல்லுகிறார், இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால், இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, அல்லாஹ் நமக்கு வழங்கியதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, இல்லாததை பற்றி நினைத்து கவலைப்படாமல் இருப்பது, இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். இன்றைக்கு மனிதன் கவலையில் வெந்து நொந்து நைந்து போகிறதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இருப்பதை கொண்டு அவன் போதுமாக்குவது. மேலும் மேலும் எனக்கு வேண்டும், இன்னும் ஒரு பெரிய கட்டிடம் நான் கட்ட வேண்டும், இன்னும் நிறைய சொகுசு பொருள்கள் வீட்டில் வாங்கி குவிக்க வேண்டும், சொத்துக்கள் நிறைய சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும்,
பேங்க் பேலன்ஸை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும், நான் மிகப்பெரிய பணக்காரன், ஊரெல்லாம் தெரிய வேண்டும் என்கின்ற மனப்பான்மையோடு வாழ்கிற காரணத்தினால்தான் அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறான், நிம்மதி இழந்து வாழ்கிறான். சஹர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் வழங்கிய நேமத்துகள் இருக்கின்றன, அந்த நேமத்துகளை கொண்டு போதுமாக்கி நாம் வாழ வேண்டும். இல்லாததை பார்த்து வேறு சிலரை பார்த்து நீங்கள் பொறுமை கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த இனிய வாழ்க்கை கிடைக்காது. இனிய வாழ்க்கை என்றால் இதுதான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்பகரமான வாழ்க்கை. வேறு சில விளக்கம் தருகிறார்கள், ஆம், வாழ்க்கையில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை சகித்து கொள்கின்ற மனப்பான்மையை தருவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யுமத்தியுக்கும் மத்தான் ஹசனா என்றால் அப்படி சகித்து கொள்கிற போது அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான வெகுமதிகளை தர ஆரம்பித்து விடுவான். காரணம், இந்த உலக வாழ்க்கையில் சில சோதனைகள் ஏற்படத்தான், சில சங்கடங்கள் ஏற்படத்தான். காலையில் சந்தோஷமாக இருப்போம், மாலையில் ஏதாவது பிரச்சனை, இரவு நிம்மதியாக தூங்குவோம், காலையில் ஏதாவது பிரச்சனை, இப்படி ஏதாவது இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டே வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சகிப்புத்தன்மையை கொடுத்து விடுவான். இது அல்லாஹுடைய என்னுடைய புறத்தில் உள்ளது, அல்லாஹுடைய புறத்தில் உள்ளது என்கின்ற நினைப்பு வந்து விட்டாலே அந்த கவலை அவனை விட்டும் இல்லாமல் போய்விடும். அந்த வாழ்க்கையும் ஒரு ரம்மியமான வாழ்க்கையாக, ஒரு மங்களகரமான வாழ்க்கையாக அமையும். இப்படியும் சில விறுவிறையாளர் நமக்கு விளக்கம் தருவார். அதாவது சகிப்புத்தன்மையோடு வாழ்வோம், சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் மத்தான் ஹசனா, அந்த வார்த்தையை பாருங்கள், மிக அற்புதமான ஒரு வார்த்தை. யுமத்தியுக்கும் மத்தான் ஹசனா இலா அஜலி முசம்மா. அதற்கு பின்பு நீங்கள் செய்கின்ற நல்ல அமல்களை பொறுத்து குல்லதி ஃபதுலின், எந்த அளவுக்கு இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அல்லாஹ் வாரி வழங்க ஆரம்பிப்பான். இஸ்திக்ஃபார் செய்து விட்டீர்கள், தௌபா செய்து விட்டீர்கள், பொறுமையை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள், உள்ளதை கொண்டு போதுமாக்குறீர்கள், இல்லாததை பற்றி நினைக்காமல் கவலைப்படாமல் இருக்கிறீர்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு, இதோ நான் உங்களுக்கு வாரி வழங்குகிறேன், அள்ளி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்கள். வயூத்தி குல்லதி ஃபதுலின் ஃபதுலா. இப்படி இருந்து இவ்வளவு சொல்லியும் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால், இந்த உபதேசத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள் என்றால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகருகிறார், இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் கபீர். யௌம கபீர் என்றால் மறுமை நாள், அதுதான் பெரிய நாள். இப்போது நாம் வாழ்கிற வாழ்க்கை யௌம கபீர் கிடையாது, சிறிய நாள் தான். காலை தூங்கி முழிக்கிறோம், அடுத்து வெகு சீக்கிரமாக இரவு வந்து விடுகிறது. நம்முடைய காலம் எப்படி கரைந்து கொண்டிருக்கிறது, இது எப்படி நாம் பெரிய நாள் என்று சொல்ல முடியும்? பெரிய நாள் என்பது மறுமை நாள் தான். மறுமை நாள் இருக்கிறதே, ஒரு நாள் இருக்கிறதே 50 வருஷங்களுக்கு ஈடாக அல்லது 1000 வருடங்களுக்கு ஈடாக இருக்கும் என்றெல்லாம் பல்வேறுபட்ட வசனங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த பெரிய நாளுடைய அதாபை பயப்படுகிறேன். எனவே நீங்கள் இந்த உபதேசத்தை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், புறக்கணிக்காமல் வாழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹூதிலே அந்த ஆரம்ப வசனங்களிலே குறிப்பிடுகிறானே. இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு இன்பகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த உபதேசத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அந்த தௌபாவும் தூய்மையான முறையிலே, மனமார்ந்த முறையிலே இருக்குமானால் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த இன்பங்களை அல்லாஹுடைய புறத்திலிருந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் நல்லோர்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.